ஆதிகாலத்து அலங்கார மாளிகை. இந்த பேரில் ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துச்சு, கேட்குறதுக்கு ஒரு கம்பீரமாக இருந்தது. நண்பர் சரவணன், சாரா ஃபேஷன்ஸோட மேனேஜிங் டைரக்டர், அவர் மூலியமாக தான் மணியை நான் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சது எனக்கு. ரீசெண்டாக நான் இயக்குன சாரா ஃபேஷன்ஸோட பட்டுப்பாவடை அந்த விளம்பரம் ரொம்ப பிடிச்சிருந்தது, சாருக்கும் பிடிச்சிருந்தது. அவங்களும் நமக்கு ஒரு ஆட் பண்ணணும் வாங்கன்னு அன்போடு கூப்பிட்டாங்க. எனக்கு அந்த பேரும் லோகோவுமே ஒரு தனித்துவமாக இருந்தது. ஆக்சுவலாக ஒன்று ஒரு நெடிய ஒரு கம்பீரமான ஒரு பேர், ஆதிகாலத்து அலங்கார மாளிகை. ரெண்டாவது அந்த கன்சனோட லோகோ வந்து தமிழ் எழுத்தோட அந்த ஒரு கம்பீரமான ஆளே வரைஞ்சிருப்பாங்க. கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா 2 குடும்பங்கள் அன்னைக்கு வந்து பூ வச்சு பொண்ணை உறுதி பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அங்கே நடக்கக்கூடிய ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளே. பையன் வர்றான், பொண்ணை பார்க்குறான், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் ஒரு மாப்பிள்ளை யாருமே எதிர்பார்க்காத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. அங்கே இருக்க எல்லாருமே அந்த கேள்வியை கேட்டோன்னு ஒரு சர்ப்ரைஸாக என்னடா இப்படி கேட்டாரு அப்படின்ற ஒரு உணர்வோடு திரும்பி பார்க்குறாங்க. பெண்ணும் சேர்ந்து பார்க்குறான். ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு ஜிங்கிளோட லீடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கவிஞர் அப்ரோச் பண்ணோம். பட்டிலே எழுதுங்க. அந்த பெண் வந்து பட்டில் தான் மயங்குறா. ஒவ்வொரு நிமிஷமும் அணிஞ்சு கணவன் நினச்சா எப்படி இருக்கும், அதான் சுச்சுவேஷன். அது பூப்பட்டாய் மலர்ந்தால், பொன்பட்டில் மிளிர்ந்தால், ஆகாய ஜன்னலோரம் இன்னும் இன்னும் கரைந்தால், வெண்பட்டில் ஒளிர்ந்தால், மென்பட்டில் நெகிழ்ந்தால். ஸோ இது எல்லாமே அந்த பட்டை மையப்படுத்தியே வரும் உங்களுக்கு. பூப்பட்டாய் மலர்ந்தாள், பொன்பட்டிலே மிளிர்ந்தாள், ஆகாய ஜன்னலோரம் இன்னும் இன்னும் கரைந்தாள், வெண்பட்டிலே ஒளிர்ந்தாள், மென்பட்டிலே நெகிழ்ந்தாள், பட்டிந்தே. அவருடைய கனவும் அந்த பட்டும் கலந்த ஒரு அந்த வரிகளே வந்து பார்த்தீங்கன்னா பட்டை மையப்படுத்தியே இருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் பேக்ட்ராப்பில் இருக்கக்கூடிய கேரளா ஹவுஸில் தான் ஷூட் பண்ணோம். இதில் என்னுடைய மெயின் டெக்னீஷியன்ஸ் திரு குமரன் கேமராமேன், திரு மனோகர் எடிட்டர், திரு சுனில் கலரிஸ்ட், நண்பர் திரு வேலு சவுண்ட் இன்ஜினியர், இவங்க எல்லாருமே ஒரு ரொம்ப வருஷமாக எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். அடுத்ததாக இசையமைப்பாளர் கண்ணனை பற்றி சொல்லி ஆகணும். இந்த கதைக்கு ஏற்றபடி ஒரு சாஃப்ட் மெலடி கொடுங்கன்னு 2 டியூன் கொடுத்தாரு. அதில் செகண்ட் டியூன் மிக அற்புதமாக இருந்தது, ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஆக்சுவலாக வரிகளோடு சேர்ந்து அந்த ப்ராடக்டை அவ்வளோ அழகாக எலிவேட் பண்ணி ஒரு நல்ல அற்புதமான ஜிங்கிளாக வந்திருக்கு. இந்த விளம்பர படத்தில் வந்து முக்கியமாக திரு மோகன், திரு தாமஸ், இவங்க 2 பேருமே வெல்விஷராக இருந்து கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. ஆதிகாலத்து அலங்கார மாளிகை ஒரு 8 இயர்ஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் கன்சனுக்கு ஒரு நல்ல விளம்பர படம் கொடுத்துருக்கேன்ற சந்தோஷமும், அதே நேரத்தில் அதை விட பல மடங்கு கிளையண்ட்டும் ரொம்ப சந்தோஷமாக இதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சிறப்பான ஒரு படமாக வந்திருக்குன்ற சந்தோஷம் நிறைவாக இருக்கு. சம்பந்தி, உங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொந்தம் பந்தம்னு ஊரே கூடி இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு, மாப்பிள்ளை இல்லைங்கிற குறைதான். அட பொண்ணே கூப்பிடுதுங்கிற, பையன் பறந்து வர போறான். எங்க பையன் வரது இருக்கட்டும், முதல்ல எங்க வீட்டு மகாலட்சுமியை வர சொல்றீங்களா? கூடி இவதான் பொண்ணுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டிய இப்பவே கூட்டிட்டு போறதுல தப்பு இருக்கா மாமா? மாப்பிள்ள பூப்பட்டாய் மலர்ந்தாள், பொன்பட்டிலே மிளிர்ந்தாள், பூப்பட்டாய் மலர்ந்தாள், பொன்பட்டிலே மிளிர்ந்தாள், ஆகாய ஜன்னலோரம் இன்னும் இன்னும் கரைந்தாள், வெண்பட்டிலே ஒளிர்ந்தாள், மென்பட்டிலே நெகிழ்ந்தாள், பட்டின் தேவதையாய் மின்மினியாய் ஜொலித்தாள். என் மனம் நித்தம் நித்தம் துடிக்குதே, உன் மன நாளும் சற்றே நெருங்குதே. 80 வருட பட்டு பாரம்பரியம், ஆடைகளின் அரண்மனை, ஆதிகாலத்து அலங்கார மாளிகை பொன்னமராவதி.